யார் சார் நீங்க? ஆ, உங்களுக்கு என்ன வேணும்? மேடம் என் பேரு வீரபத்ரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. ஓஹோ, அது நீங்க தானா? இங்கே வெயிட் பண்ணுங்க. மேடம் உள்ள கேஸ் பாத்துட்டு இருக்காங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். இந்த ஆளு தானா? ஆமா மேடம். இங்க வந்து உட்காருமா. வா. வீரபத்ரங்கிறது நீதானா? எஸ் மேம், ஐ எம் வீரபத்ரன். ஆக்சுவலி ஐ எம் ஏய், உன் இங்கிலீஷ் எல்லாம் நிறுத்து. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி என் கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு. நான் அவரை வர சொல்லட்டுமா? யாரு? வந்தா உங்களுக்கே தெரியும் மேடம். அச்சா, யாருமா இவரு? என்னோட அண்ணன் தான் மேடம். அண்ணனா? ஆமா மேடம். சொல்லுங்க மேடம். என் மச்சானுக்கு போன் பண்ணி நீங்க ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னாரு. மேடம், நேத்து ராத்திரி 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நான் என் மாப்பிள்ள கூட தான் இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு நாங்க மேட்டு தெருவை கிராஸ் பண்ணி தான் போனோம். அது உண்மைதான். ஆனா நாங்க அந்த மேட்டு தெருவை கிராஸ் பண்ணி போனோன்ற ஒரு காரணத்துக்காக என் மாப்பிள்ள தான் அதை செஞ்சாருன்னு எப்படி சொல்லுவீங்க? இவங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு வேளை இவர் தறிய உடைச்சிருந்தா, ஆமா மேடம் இவர் தான் உடைச்சாருன்னு நானே சொல்வேனே. ஏன் இவங்க கூட கலந்துகிட்ட வேற யாராவது பொறாமையில கூட பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு போய் அவர் மேல தப்பான பழிய போட்டு உங்ககிட்ட புகார் கொடுக்க வந்திருக்காங்க. இது சாதாரண குடும்ப பிரச்சனை மேடம். உட்கார்ந்து பேசணும்னா சரியா போயிடும். என் தங்கச்சி தான் தேவையில்லாம இதை பெருசுபடுத்திட்டு இருக்கா. இத நாங்களே வீட்டுல பேசி பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கிறோம் மேடம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. என் மச்சான் எந்த தப்பும் பண்ணல மேடம். அதுக்கு நானே சாட்சி. மா, விவாகரத்து கேட்டு கேஸ் கொடுத்திருக்கியாமா? ஆமா மேடம். உங்க அண்ணனே உனக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லுவார் போல இருக்கேமா. கேஸ் ரொம்ப நாளைக்கு நடக்கும். உங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஏதாச்சும் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே முடிச்சுக்கோங்க. மேம் ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்ஸ். நான் வரட்டுங்களா? மாப்ள, மச்சா, can we leave? Actually, it's getting late for me, மச்சா. So we have to leave now. டெஃபினெட்லி Thank you, ma'am. வரேன் மேடம்.